சார்க் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கே நிறுவப்பட்டது? ஏ. புது தில்லி, நியூ டெல்லி. பி. கொழும்பு, கொலம்போ. சி. காத்மாண்டு, காட்மாண்டு. டி. டாக்கா, டாக்கா. சரியான பதில் ஏ. புது தில்லி, நியூ டெல்லி. 1. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சார்க் பேரிடர் மேலாண்மை மையம் ASDMC 2006ஆம் ஆண்டு புது தில்லியில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தில் நிதம் நிறுவப்பட்டது. இது தெற்காசிய நாடுகளுக்கு இடையே பேரிடர் அபாயக் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான கொள்கை ஆலோசனைகளை வழங்குகிறது. மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ. டிசம்பர் 10. பி. ஜனவரி 1. சி. நவம்பர் 20. டி. அக்டோபர் 24. சரியான பதில் ஏ. டிசம்பர் 10. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் உலகளவில் கொண்டாடப்படுகிறது. தவறான விடை பி. சோகஸ்மெலி ஜனவரி 1 என்பது ஆங்கில புத்தாண்டு தினமாகும். இடைக்காலத்தில் இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளின் வீழ்ச்சிக்கு எது பங்களித்தது? ஏ. காலனித்துவ ஆட்சி. பி. பொதுமக்களின் ஆர்வமின்மை. சி. தொழில்மயமாக்கல். டி. நிலப்பிரபுத்துவம், ஃபியூடலிசம். சரியான பதில் டி. நிலப்பிரபுத்துவம், ஃபியூடலிசம். 6. சரியான விடை டி. சோகஸ்மெலி இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவ முறையின் எழுச்சியால் அதிகாரம் நில உரிமையாளர்களிடம் சென்றது. இது கிராமப்புற தன்னாட்சி அமைப்புகளின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு அம்சம் என்ன? ஏ. பகுதிசார் பன்முகத்தன்மைகளை கடந்து செல்லுதல். பி. மொழிவழி பிரிவினையை ஊக்குவித்தல். சி. பிராந்திய மோதல்களை ஊக்குவித்தல். டி. மத வேறுபாடுகளை வலியுறுத்துதல். சரியான பதில் ஏ. பகுதிசார் பன்முகத்தன்மைகளை கடந்து செல்லுதல். 2. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளில் ஆர்டிகிள் 51 மதம், மொழி, பிராந்தியம் அல்லது பிரிவு சார்ந்த பன்முகத்தன்மைகளை கடந்து சகோதரத்துவத்தை வளர்க்க வலியுறுத்தப்படுகிறது. இது நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த உதவுகிறது. சாலைகளில் அடிப்படை குறியீடு எனக் கருதப்படுவது எது? ஏ. சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட நடைபாதையின் ஓரம். பி. விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளைக்கோடு. சி. ஒற்றை தொடர்ச்சியான மஞ்சள் கோடு. டி. இரட்டை தொடர்ச்சியான வெள்ளைக்கோடு. சரியான பதில் பி. விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளைக்கோடு. 9. சாலைகளில் விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளைக்கோடு என்பது ஓட்டுநர்கள் பாதுகாப்பான சூழலில் தடம் மாறவோ அல்லது முந்திச் செல்லவோ அனுமதிப்பதைக் குறிக்கும் அடிப்படை குறியீடாகும். இது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் எளிய முறையாகும். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும்போது ஆளுநர் யாருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார்? ஏ. உச்ச நீதிமன்றம், தி சுப்ரீம் கோர்ட். பி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட். சி. முதலமைச்சர், தி சீஃப் மினிஸ்டர். டி. மாநில சட்டமன்றம், தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரியான பதில் பி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட். 5. சட்டப்பிரிவு 35(6) கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும்போது மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் செல்கிறது. அப்போது ஆளுநர் குடியரசுத் தலைவரின் நேரடி பிரதிநிதியாக இருந்து மாநிலத்தை நிர்வகிக்கிறார். அனைவரையும் நியாயமாக நடத்துவதைத் தவிர சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வழி என்ன? ஏ. ஒரு பிரத்யேக கலாச்சாரத்தை உருவாக்குதல். பி. ஒரு உள்ளடக்கிய கலாச்சாரத்தை உருவாக்குதல். சி. ஒரு போட்டிச் சூழலை உருவாக்குதல். டி. ஒரு படிநிலை அமைப்பை உருவாக்குதல். சரியான பதில் பி. ஒரு உள்ளடக்கிய கலாச்சாரத்தை உருவாக்குதல். 9. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவது சமூகத்தில் பாகுபாடுகளை குறைத்து சமத்துவத்தை வளர்க்கும். இது அனைத்து தரப்பு மக்களும் சமமான வாய்ப்புகளை பெறுவதை உறுதி செய்கிறது. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் முதன்மைச் சிற்பி யார்? ஏ. இந்திரா காந்தி, இந்திரா காந்தி. பி. சர்தார் படேல், சர்தார் படேல். சி. ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. டி. மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி. சரியான பதில் சி. ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு.
சரியான விடை சி. சோகஸ்மெலி. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அணிசேரா இயக்கம் உள்ளிட்ட இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கைகளை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஆவார். உலக அமைதி மற்றும் பஞ்சசீல கொள்கைகளை அவர் தனது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாக வைத்தார். இந்தியாவின் ஆயுதப் படைகளின் தலைமை தளபதி யார்? ஏ. குடியரசுத் தலைவர். பி. பாதுகாப்பு அமைச்சர். சி. பிரதமர். டி. பாதுகாப்பு படை தலைமை தளபதி. சரியான பதில் ஏ. குடியரசுத் தலைவர். 1. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 இன் படி குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப் படைகளின் தலைமை தளபதியாகச் செயல்படுகிறார். இது இராணுவத்தின் மீது சிவில் அதிகாரத்தின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தும் ஒரு அரசியலமைப்பு பதவியாகும். 2. பல்வேறு வகையான சமத்துவத்தை வரிசைப்படுத்துவதற்காக வெளிப்படையாக பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு அம்சம் எது? ஏ. திருமண நிலை. பி. அரசியல் சார்பு. சி. கல்வி நிலை. டி. பாலினம் செக்ஸ். சரியான பதில் டி. பாலினம் செக்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி. பாலின சமத்துவம் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக உரிமைகளில் சமமான வாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்கிறது. இது சமூக சமத்துவத்தின் ஒரு முக்கிய அங்கமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் உரிமைகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன? ஏ. அகதிகள். பி. நாடற்ற மக்கள். சி. குடிமக்கள். டி. குடிமக்கள் அல்லாதோர். சரியான பதில் சி. குடிமக்கள். 1. வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை போன்ற அரசியல் உரிமைகள் ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பின்படி இந்த உரிமைகள் வெளிநாட்டினருக்கு வழங்கப்படுவதில்லை. 2. ஆளுநர் பதவிக்கு தகுதி பெற ஒருவருக்கு எத்தனை வயது இருக்க வேண்டும்? ஏ. 25 வயது. பி. 35 வயது. சி. 30 வயது. டி. 40 வயது. சரியான பதில் பி. 35 வயது. 5. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(7) இன் படி ஆளுநராக நியமிக்கப்படுபவர் இந்திய குடிமகனாகவும் 35 வயது பூர்த்தியடைந்தவராகவும் இருக்க வேண்டும். இது மாநிலத்தின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவி என்பதால் முதிர்ந்த அனுபவம் கருதி இந்த வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு சட்ட மேலவைக்கு 1 இன் கீழ் 3 உறுப்பினர்களை எந்த அமைப்பு தேர்ந்தெடுக்கிறது? ஏ. பல்கலைக்கழக பட்டதாரிகள். பி. உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடிஸ். சி. மாநில நாடாளுமன்றம். டி. பட்டதாரி ஆசிரியர்கள். சரியான பதில் பி. உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடிஸ். 6. சரியான விடை பி. சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17(1) இன் படி சட்ட மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு 1 இன் கீழ் 3 உறுப்பினர்கள் நகராட்சிகள் மற்றும் மாவட்ட வாரியங்கள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்தியா எத்தகைய நிலமாக விவரிக்கப்படுகிறது? ஏ. பல கடவுள் வழிபாடு பாலிதிசம். பி. மதச்சார்பின்மை செக்யுலரிசம். சி. நாத்திகம் ஏத்திசம். டி. ஒரு கடவுள் வழிபாடு மோனோதிசம். சரியான பதில் பி. மதச்சார்பின்மை செக்யுலரிசம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் சட்டப்பிரிவுகள் 25 முதல் 28 வரை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அரசுக்கு என்று தனி மதம் கிடையாது மற்றும் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துகிறது என்பதே இதன் பொருள். 2 வகையான தேர்தல்கள் யாவை? ஏ. நேரடி மற்றும் மறைமுக. பி. பொது மற்றும் இடைத்தேர்தல்கள். சி. முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை. டி. உள்ளூர் மற்றும் தேசிய. சரியான பதில் ஏ. நேரடி மற்றும் மறைமுக. சரியான விடை வாக்காளர்கள் நேரடியாக பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது நேரடி தேர்தல். எயுகா. மக்களவை பிரதிநிதிகள் மூலம் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது மறைமுக தேர்தல். எயுகா. குடியரசுத் தலைவர். இவை தேர்தலின் அடிப்படை முறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஏ. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். பி. ஆளுநர் தி கவர்னர். சி. மக்கள் தி பீப்பிள். டி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான பதில் சி. மக்கள் தி பீப்பிள். 1.
சட்டமன்ற உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் தங்கள் தொகுதியின் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் பணியாற்றி சட்டங்களை உருவாக்குகிறார்கள். நீதித்துறையின் பங்கை வகைப்படுத்துவதற்கான வகைகளில் ஒன்று எது? ஏ. இராணுவ மேற்பார்வை. பி. பொருளாதார ஒழுங்குமுறை. சி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. டி. குடிமக்கள் தகராறு தீர்வு. சரியான பதில் டி. குடிமக்கள் தகராறு தீர்வு. சரியான விடை டி. சோகஸ்மேலி. நீதித்துறையின் முக்கிய பணிகளில் ஒன்று குடிமக்களுக்கு இடையேயான அல்லது குடிமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சட்ட மோதல்களை தீர்ப்பதாகும். இது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டவும் உதவுகிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் எதை உறுதி செய்கிறது? ஏ. தனித்தனி வாய்ப்புகள். பி. ஆண்களுக்கு உயர்ந்த உரிமைகள். சி. வளங்களுக்கான கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல். டி. கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளைப் பெற சம உரிமை. சரியான பதில் டி. கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளைப் பெற சம உரிமை. சரியான விடை டி. சோகஸ்மேலி. பாலின சமத்துவம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் சமமான உரிமைகளை வழங்குவதை உறுதி செய்கிறது. இது சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளின் அடிப்படை அம்சமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?